அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இந்த ஒற்றை வார்த்தை, இந்த ஒற்றை திக்ரை நாம் கூறினால் அதை எடுத்துச் செல்வதற்காக 12 வானவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடமே எடுத்துச் செல்கின்றார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 1051வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு மனிதர் மூச்சிறைக்க விரைந்து வந்து தொழுகை வரிசையில் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபிஹி, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும், உங்களில் இவ்வார்த்தைகளை மொழிந்தவர் யார் என்று கேட்டார்கள். மக்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும், உங்களில் இதை மொழிந்தவர் யார், ஏனெனில் அவர் தவறாக ஏதும் சொல்லவில்லை என்று கூறினார்கள். உடனே அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் மூச்சிறைக்க வந்து தொழுகையில் சேர்ந்தேன், ஆகவே இவ்வாறு சொன்னேன் என்று பதிலளித்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த திக்ரை கூறியவருக்கு அதை 12 வானவர்கள் தமக்கிடையே இதை எடுத்துச் செல்பவர் யார் எனும் விஷயத்தில் போட்டி போட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று கூறினார்கள். ஆகவே இந்த திக்ரை நாம் அதிகம் ஓதி நாம் அல்லாஹ்விடம் அருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.